அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. இன்று நம்ம காணக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தேசிய காத்த செம்மல் பசும்பொன் பூ முத்துராமலிங்க தேவர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மளுடைய மக்களினுடைய மனங்களை கவர்ந்த ஏராளமான தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய தேசபக்தியாகட்டும், அவர்கள் இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்ட ஒரு விதமாகட்டும், எண்ணற்ற மக்கள் இருக்கிறாங்க, எண்ணற்ற பெரியோர்கள் நம்ம உள்ளத்திலே குடிக்கொண்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா காந்திஜி, நேருஜி, சுபாஷ் சந்திர போஸ் இப்படியெல்லாம் எல்லோரும் சொல்லுவீங்க. அவர்கள் எல்லாருமே சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் தான், இந்த தேசத்தை உயர செய்யணும் அப்படின்னு நினைத்தவர்கள் தான். ஆனாலும் நம்ம தமிழ் மண்ணிலே பார்த்தீங்கன்னா ஜீவானந்தா, வ.உ. சிதம்பரனார், முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணற்ற தமிழ் மக்கள் விடுதலை போராட்டத்துக்காக போராடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வரிசையிலே ஒரு மகத்தான தலைவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவர் என்ன எல்லாம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக இந்த வகுப்பிலே பார்க்க போறோம் மாணவர்கள். அதாவது தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் அப்படின்னு சொன்னவர் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். பிறகு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இவருடைய வீர பேச்சால எத்தனையோ தியாகிகளையும், அதாவது இவருடைய வெவ்வேறு பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் இவர் அதாவது உருவாக்கியவர் தான் தந்தை இந்த முத்துராமலிங்க தேவர். பிறகு அதாவது சுத்த தியாகி அப்படின்னு தந்தை பெரியாரால் அழைக்கப்பட்டவர் தான் இந்த நம்மளுடைய பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இவருடைய இளமை காலம் பார்க்கலாம். இவர் 1908ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலே, அதாவது 31ஆம் நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இவர் பிறந்திருக்கிறார். இவருடைய அப்பா பெயர் உக்கிரபாண்டி தேவர். இவருடைய அன்னை பெயர் இந்திராணி அம்மையார் அப்படிங்கிறவங்க தான். உக்கிரபாண்டி தேவர், அதனாலதான் அப்படிங்கிற இனிஷியல் ஒரு முத்துராமலிங்க தேவர், உக்கிரபாண்டி, அதற்கு தான் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இவருடைய இளமை காலத்துல பாத்தீங்க அப்படின்னா முத்துராமலிங்க தேவரை பெற்றெடுத்த உடனே அவங்களுடைய தாய் இயற்கையை விட்டாங்க, இறைவனடி சேர்ந்து விட்டாங்க. பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இஸ்லாமிய தாய் தான் முத்துராமலிங்க தேவரை பாலூட்டி வளர்த்தது அப்படிங்கிறது நீங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். பிறகு அதாவது இவருடைய தொடக்க கல்வி கமுதியில் உள்ள உயர்நிலை மதுரை பசுமலை பள்ளியிலும் ராமநாதபுரத்திலும் இவர் இவருடைய உயர்கல்வியை பயின்றார். அது மட்டும் இல்லாம ராமநாதபுரத்துல பயின்று கொண்டிருக்கும் பொழுதுதான் பிளேக் நோய், உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிளேக் நோய் அப்படிங்கிறது இன்றைய காலத்துல எப்படி கொரோனாவால எல்லாம் அவசியப்பட்டோமோ அதே போல பிளேக் அப்படிங்கிற நோய் இவர் அந்த உயர்நிலை வகுப்பு படித்திருக்கும் போதுதான் அந்த நோய் வந்தது. பிறகு இந்த நோய் வந்த காரணத்தினால எல்லாராலையும் என்ன பண்ண முடியல அப்படின்னா, நம்ம எப்படி கொரோனா நேரத்துல வீட்டை விட்டு வெளியே கிளம்பாம இருந்தோமோ அதே போல நம்மளுடைய சமூகத்துல என்றைக்கும் போல நடைமுறைப்படுத்த முடியவில்லை. அதனால வெளியே போகாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறப்ப இவருடைய பள்ளி படிப்பை இவரால தொடங்க முடியல. அதன் காரணமாக இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா பல நூலகங்களுக்கு சென்று பொது நூலகங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது போன்ற நூலகங்களுக்கு சென்று பல்வேறு புத்தகங்களை தான் பயின்று தன்னுடைய அறிவை இவர் மேலும் விரிவாக்கி கொண்டார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பல்துறை ஆற்றல், அதாவது பாத்தீங்க அப்படின்னா எல்லோருக்கும் ஒவ்வொரு தனித்திறமைகள் இருக்கும், சரியா? இப்போ மாணவர்களாக நீங்களே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா விளையாடுவீங்க, ஒருத்தர் நல்லா கட்டுரை எழுதுவீங்க, ஒருத்தர் நல்லா பாடுவீங்க, ஒருத்தர் நல்ல விளையாட்டு போட்டிகளில் விளையாடுவீங்க. இப்படி எல்லாம் ஒருத்தருக்குள்ள ஒவ்வொரு திறமைகள் இருக்கும். முத்துராமலிங்க தேவருக்கும் அதே போலதான் தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் சொற்பொழிவு ஆற்றக்கூடிய திறன் அவருக்கு இருந்துச்சு. அதாவது ஆங்கிலத்திலையும் நல்லா சொற்பொழிவாற்றுவார், அதே போல தமிழையும் சொற்பொழிவாற்றுவார். சொற்பொழிவு ஆற்றுவது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது மாணவர்களே. அதாவது மேடைகளிலே ஒரு சுதந்திரத்தை பத்தி பேசணும்னாலும், ஏதாவது ஒரு ஆன்மீகத்தை பத்தி பேசினாலும், அதாவது ஒரு 5
பாடத்தை முடிக்க முடியாது. அதுவே 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் அப்படி கூட ஆகும். ஆனா துவக்கத்தில் இருந்த சுவாரஸ்யமான அந்த எப்படி கேட்க ஆரம்பிச்சாங்களோ அதே போல இறுதி நேரத்தில் முடியும் போது கூட அந்த பேச்சானது சுவாரஸ்யமாக இருக்கணும். அப்போ அத்தனை மணி நேரம் உரையாற்றுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு அறிவும் எவ்வளவு ஆற்றலும் இருக்கணும் அப்படிங்கறத நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும். மாணவர்களே, இந்த வகுப்புல நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம். அடுத்த வகுப்புல முத்துராமலிங்க தேவரினுடைய கருத்து பயணங்களை பற்றி பார்க்கலாம். நன்றி.